பிடிபிஆர்டி ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகிருக்க அனைத்து தேர்வர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ இந்த பதிவு ஏன் வந்து நான் போடுறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அந்த தமிழ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து மீட் பண்ண போகிறாங்க. அந்த மீட் பண்ண போகிறதுனால அவங்க வீடியோ போட சொன்னாங்க, அதனால் நான் வந்து போடுறேன். அந்த தமிழில் அந்த ப்ராப்ளம் இருக்கவங்க, அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் வந்து இருக்கிறவங்க நாளைக்கு 10 மணிக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எல்லாம் வந்து ஒன்றா வந்து போயிட்டு கேட்க போகிறாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்த ஜிஓ இஷ்யூ பற்றி வந்து கேட்க போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அந்த தமிழில் அந்த ப்ராப்ளம் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் நாளைக்கு 10 மணிக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து போகிற குழுவில் வந்து நீங்களும் வந்து இணைஞ்சிருங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிடிபிஆர்டிக்கு தனியாக வந்து ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த குழுவோடைய லிங்க் வந்து நான் முன்னாடி லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வந்து போட்டதுலேயே வந்து லிங்க் வந்து கொடுத்துருந்தேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணவங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு குழுவாக இணைந்து வந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு ஈஸியாக வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும், விரைவில் வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். எல்லோரும் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நீங்களும் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாயின் பண்ணிடலாம். அதனால் அது குழுவாக வந்து இணைஞ்சு வந்து செயல்படுங்க. அனைத்து சகோதர சகோதரிகளும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் வந்து போயிட்டு அந்த என்ன பிரச்சனைன்றது ஆர்எஸ்க்கோ இல்லை யூனிவர்சிட்டிக்கு வந்து தெரிவித்து யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு தீர்ப்போடு வந்து திரும்பி வர வாழ்த்துக்கள். நீங்களும் வந்து இப்போ இந்த பணி நியமனத்தில் ஒன்றா வந்து நீங்களும் வந்து இணைஞ்சு ஒன்றா வந்து பணி நியமனம் வந்து பெறுவதற்கு அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த குரூப்பில் இப்போ இருக்கிற குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய 2-3 குரூப் இருக்குது. அந்த 2-3 குரூப்லேயும் வந்து விரைவில் வந்து நியமனம் வந்துடும் அப்படின்னு வந்து மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த அறிவிப்பு வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து பள்ளி கல்வித்துறையோடைய வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து வரும். நீங்கள் வந்து செக் பண்ணி கூட வந்து பாருங்கள். லாஸ்ட்டு பிஜி கூட அவங்க வந்து போட்டிருக்காங்க, 2 கட்டமாக தான் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி ஒரே கட்டமாக இல்லை 2 கட்டமாகன்றது அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை கண்டிப்பாக வந்து பாருங்கள், பள்ளி கல்வித்துறையோடைய வெப்சைட்டை எல்லோரும் லாகின் பண்ணி வந்து பாருங்கள். நம்மளுக்கு வந்து தகவல் இமெயில் வழியாக வந்து வருதா, இல்லை பேப்பர் நியூஸ் வந்து கொடுக்குறாங்களா, இல்லை பள்ளி கல்வித்துறை வெப்சைட்டில் வெளியிடுறாங்களா அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேலும் ஏதாவது விவரம் வந்து தேவைப்படுதுன்னா பள்ளி கல்வித்துறை வந்து தொடர்பு கொண்டு நம்ம வந்து ஏதாவது விளக்கம் கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.